ஸோ இப்போ பார்த்துருந்தீங்கன்னா நேற்றும் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. மின்சாரத்துறையில் 58,000 கோடி ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு யூனிட் மின்சாரத்தை பழைய அரசு எவ்வளவுக்கு வாங்குது? ₹8.91 வாங்குது. இந்த புதிய அரசு சொல்லுது நாங்க வந்து அது ₹6.63 வாங்குறோம். நமக்கு பீக் ஹவர் தேவைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 21,000 மெகாவாட். இந்த 21,000 மெகாவாட்ல தமிழ்நாடு மின்சாரம் எவ்வளவு உற்பத்தி பண்ணுது? வெறும் 3,500 மெகாவாட். விலை கொடுத்து வாங்குறது, பக்கத்து மாநிலத்திலிருந்து வாங்குறது, அங்கிருந்து இங்கிருந்து. இது தமிழ்நாடு மின்மிகை மாநிலம்னு நம்ம சொல்றதுல எவ்வளவு ஒரு போலித்தனமானது, அபத்தமா இருக்கு. ஒரு யூனிட் மின்சாரம் கொள்முதல் விலையே ஏறக்குறைய ஒரு 25-20% குறைக்கப்படும். 200 கோடிக்கு மேல நாங்க மிச்சப்படுத்துவோம். ஆண்டொன்றுக்கு 2,500 கோடி மிச்சமாகும். 1,40,000 பேர் தமிழ்நாடு மின்சாரத்துறையில பணியிட இடங்கள் இருக்கு. வேலைக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னா 70,000க்கு மேலதான் இருக்காங்க. 66,000 பணியிடங்கள் காலியாக இருக்கு. 10 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒருத்தர் செய்யறார் அப்படின்னு இப்ப இருக்க மின்சாரத்துறை அமைச்சர் சொல்றாரு. நிலக்கரி வாங்குவதில் ஊழல், அதுல ஊழல், இதுல ஊழல், அறுத பழசு உபகரணங்கள், கண்ணுக்கு அருவருப்பாக இருக்கக்கூடிய மின்மாற்றிகள், இது எந்த ஊர்லயும் நான் பார்த்தது. ஒரு 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி வீடு கட்டினவங்க வெளியிலேயே ஒயர் ஓடும் சுவத்தில். அதை இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம எந்த இடத்துல இருக்கோம்னு நமக்கு தெரியும். கிரெடிட் கார்டு ஓவர் ஜிவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. தி எக்ஸ்போஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரவீனா. இன்றைய நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் யூஎன் கண்ணன் சார் தான் இருக்காங்க. அங்க பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் ரவீனா. சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. சூப்பர் சார், குட். சரி, இப்போ தொடர்ந்து தமிழ்நாட்டில் நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். தமிழகத்துல பல அதிரடியான மாற்றங்கள் தொடர்ந்து நிகழ்ந்துகிட்டே இருக்கு. நீங்க பார்த்துருப்பீங்க, இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதுல நம்மளுடைய கடன் மட்டுமே கிட்டத்தட்ட 13 லட்சத்துக்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 13 லட்சம் கோடி. ஸோ இப்போ பார்த்துருந்தீங்கன்னா நேற்றும் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்குது. ஸோ தொடர்ந்து எல்லாமே பேசு பொருளாக மாறிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட மின்சாரத்துறையில 58,000 கோடி ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதன் பின்னணியில என்ன நடந்திருக்கும்? இல்ல, இந்த வெள்ளை அறிக்கை ஒரு 15 நாள் முன்னாடி நிதிநிலை அறிக்கை தொடர்பா பொதுவா தமிழகத்தினுடைய நிதிநிலை ஆதாரங்கள், கடன் சுமை, வருவாய், செலவினம், இதெல்லாம் சொல்ற ஒரு வெள்ளை அறிக்கையை இந்த அரசு கொண்டு வந்துச்சு. இதற்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு 2 முறை நடந்திருக்கு. இந்த வெள்ளை அறிக்கையில, அந்த வெள்ளை அறிக்கையில வந்து 10 லட்சம் கோடி கடன் இருக்கிறதா நம்மலாம் நினைச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அது வந்து 13,18,000 கோடி கடன் இருக்கிறத வெள்ளை அறிக்கை சொல்லுச்சு. அந்த மீதி 3 லட்சத்தி சில்லறை எதுல இருந்து வருது அப்படின்னா 2,47,000 கோடி மின்சாரத்துறை இழப்புகள், கடன்கள், அப்புறம் ஒரு ஏறக்குறைய ஒரு 50,000 கோடி போக்குவரத்து துறை. இது ரெண்டும் மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனங்கள். இங்க மானியம் நிறைய தரோம், இலவச பஸ் பயணம் அந்த மாதிரி, அப்புறம் சம்பளம், ஓய்வூதியம், படிகள், அப்படி இப்படின்ட்டு, அப்புறம் கட்டுமான செலவுகள், கொள்முதல் பண்றது, இந்த மாதிரி இந்த 3 லட்சத்தி சில்லறைக்கான மிகப்பெரிய வில்லன் இந்த மின்சாரத்துறைன்னு நமக்கு அப்பவே தெரியும். 2,47,000 கோடி கடன் இருக்கு அப்படின்ட்டு. இந்த வெள்ளை அறிக்கை நேற்று வந்தது வந்து அந்த 2,47,000க்கு கணக்கு சொல்லுது. அதுக்கப்புறம் 20-25 ஆண்டுகளாக என்ன நடந்துட்டு இருக்கு தமிழ்நாடு மின்சாரத்துறையில அப்படின்றது சொல்லுது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் 2001 இருந்து 2006 வரைக்கும் அப்ப தமிழ்நாடு அரசு வாங்கின கடன் மின்சாரத்துறைக்கு 6,500 கோடி. ஆனா கடந்த 5 ஆண்டுகள்ல இருந்த திமுக அரசு, 2001 இருந்து 2006 இருந்தது ஜெயலலிதா அம்மையாருடைய அரசு. கடந்த அரசு வந்து திமுக அரசு. அந்த அரசு இந்த 5 ஆண்டுகள்ல 87,000 கோடி கடன் வாங்கியிருக்கு. இந்த 2,47,000ல நீங்க 87 கழிச்சிட்டீங்கன்னா எவ்வளவு வரும்னு பாருங்க. அதனால ஒரு மிகப்பெரிய தொகையை அவர்கள் கடனாக வாங்கியிருக்கிறார்கள். 2001, 2006ல வெறும் 6,500 கோடி தான். இது ஒரு தகவல். இது மாதிரி நிறைய புள்ளி விவரங்கள் அதுல மேல நம்ம போய் பார்த்தோம்னா, ஒரு யூனிட் மின்சாரத்தை பழைய அரசு எவ்வளவுக்கு வாங்குது? ₹8.91 வாங்குது.
ஓகே. இந்த புதிய அரசு சொல்லுது நாங்க வந்து அது ₹6.63 வாங்க போறோம். அதனால ஒரு யூனிட் மின்சாரம் கொள்முதல் விலையே நாங்க ஏறக்குறைய ஒரு 25-20% குறைக்க போறோம். அப்போ மாதமானா 200 கோடிக்கு மேல நாங்க மிச்சப்படுத்துவோம். ஓகே. ஆண்டொன்றுக்கு 2500 கோடி மிச்சமாகும் அப்படின்னு சொல்லுது. இந்த கடந்த 5 ஆண்டுகள்ல மிகப்பெரிய மின் திட்டங்கள் எதுவும் இல்லை, இவர்கள் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ தமிழ்நாட்டினுடைய மொத்த மின் நிறுவல் இன்ஸ்டலேஷன் கெப்பாசிட்டி திறன் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா 47,000 மெகாவாட். நமக்கு பீக் கவர் உச்ச கட்ட தேவைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 21,000 மெகாவாட். ஓகே. இந்த 21,000 மெகாவாட்ல நாம தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு மின்சாரத்துறை எவ்வளவு உற்பத்தி பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 3,500 மெகாவாட். ஓகே. இது எல்லாம் விலை கொடுத்து வாங்குறது, பக்கத்து மாநிலத்திலிருந்து வாங்குறது, அங்கிருந்து இங்கிருந்து, ஓகே. இப்படி. இது தமிழ்நாடு மின்மிகை மாநிலம்னு நம்ம சொல்றதுல எவ்வளவு ஒரு அபத்தம். போலித்தனமானது, Yes. அபத்தமா இருக்கு. அதை சொல்லுது. கடந்த 5 ஆண்டுகள்ல பயனாளிகளுடைய எண்ணிக்கை ஒரு 14% தான் கூடியிருக்கு. ஆனால் மின்சாரத்திற்கு அதுக்கு அவர்களுக்கு அவர்களுடைய தேவைகளை கூட நிறைவு பண்றதுக்கு தமிழ்நாடு மின்சாரத்துறை தடுமாறுது அப்படின்லாம் சொல்றாங்க. 122 துணை மின் நிலையங்களை மட்டும்தான் கடந்த 5 ஆண்டுகள்ல அமைச்சாங்க. நாங்க 400க்கு மேல திட்டமிட்டிருக்கோம் அப்படின்னு இந்த அரசு சொல்லுது. ஓகே. அதுக்கப்புறம் புதிய திட்டங்கள் எதுவும் தொடங்கலை. நாங்க அதுக்கு மேனாள் மின்துறை அமைச்சர் என்ன பதில் சொன்னார்? இல்லை, நாங்க உடன்குடி திட்டம் தொடங்கணும், சென்னை அனல் மின் 3வது திட்டம் நாங்க தொடங்கினது அப்படின்லாம் சொல்றாரு. இன்னொரு ஒரு தகவல் என்னன்னா, இப்போ இவங்க இவ்வளவு கடன் வாங்கினாங்கன்னு சொன்னதுக்கு அதுக்கு அவர் பதில் சொல்றார், நாங்க வந்து வரும்பொழுது அப்போ கடன் அதற்கு முன்னாடி இருந்த அந்த கடந்த 5 ஆண்டுகள்ல வாங்கின கடன் தொகை, அதாவது 2016 இருந்து 2021 வரைக்கும் 58,000 கோடி. நாங்க வந்த பிறகு அதை 34,000 கோடியை குறைச்சிருக்கோம். அதனால நாங்க அதிகமா கடன் வாங்கிட்டோம்னு நீங்க சொல்லாதீங்க, இதையும் பண்ணியிருக்கோம், இதையும் சொல்லணும், அதான் நியாயம் அப்படின்றார். 1,40,000 பேர் தமிழ்நாடு மின்சாரத்துறையில பணியிட இடங்கள் இருக்கு. வேலைக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னா 70,000க்கு மேலதான் இருக்காங்க. 66,000 பணியிடங்கள் காலியாக இருக்கு, நிரப்பப்படாமல் இருக்கு. அவங்க போன 5 வருஷத்துல அவங்க வேலை கொடுத்தது சில 100 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. இந்த அரசு இந்த ஆண்டே 15,000 20,000 வரைக்கும் புதிய ஊழியர்களை, பணியாட்களை நியமிக்க போறதா சொல்லியிருக்கு. இன்னும் 5 வருஷத்துல இன்னும் ஒரு 16,000 பேர் பணி ஓய்வு பெறுவார்கள். 10 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒருத்தர் செய்கிறார் அப்படின்னு இப்போ இருக்க மின்சாரத்துறை அமைச்சர் சொல்றார். ஸோ இதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. இதுல வந்து நிலக்கரி வாங்குவதில் ஊழல், அதுல ஊழல், இதுல ஊழல், அறுத பழசு உபகரணங்கள், கண்ணுக்கு அருவருப்பாக இருக்கக்கூடிய மின்மாற்றிகள், மெட்ராஸ் முழுக்க, தமிழ்நாடு முழுக்க, இது எந்த ஊர்லயும் நான் பார்த்தது கிடையாது, எந்த வெளிநாட்டிலையும் நான் பார்த்தது கிடையாது. இவ்வளவு கொடூரமாக, இவ்வளவு அருவருப்பாக, முகத்துக்கு நேராக இருக்கக்கூடிய மின்சாரம், இது நான் ஒரு 50 நாடுகளுக்கு போயிருக்கேன், எந்த நாட்டிலையும் இப்படி பார்த்தது கிடையாது. அதனால அங்கெல்லாம் எப்படி பண்றாங்கன்னு தெரியல. அதனால ஒரு 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி வீடு கட்டினவங்க வெளியிலேயே ஒயர் ஓடும் சுவத்துல, அது அந்த காலம். அதை இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம எந்த இடத்துல இருக்கோம்னு நமக்கு தெரியும். சுவத்துக்கு பின்னாடி மறைச்சு வச்சு ஒயர் போடுற அளவுக்கு இன்னைக்கு கட்டடக்கலை வளர்ந்துருச்சு. மின்சாரத்துறையில அந்த மாதிரி எதுவுமே இல்லை. 25 ஆண்டு கால பழமையான தொழில்நுட்பம், பழமையான உபகரணங்கள் எல்லாம் வச்சிருக்கோம். இதெல்லாம் மாற்றணும். நிறைய கசிவு இருக்கு, ஏன்னா இதெல்லாம் பழசு. கண்டிப்பா புதிதாக போட்டால் தான் அது நல்லா வேலை செய்யும். அதனால பணியாளர்கள் சிக்கல், கொள்முதல் விலை, அதிகம் விலை கொடுத்து வாங்குறோம். ஏன் அப்படி வாங்குறோம்? ஏன்னா சந்தையில் போய் இன்னைக்கு வேணுன்றதை வாங்குறோம். அப்படி இல்லாத நீண்ட கால ஒப்பந்தம் போட்டால் சலுகை விலையில கிடைக்கும். அப்படித்தான் இந்த அரசு முடிவு பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சொல்லியிருக்கு. அதற்கு அவங்க பதில் சொல்லியிருக்காங்க.
மேனாள் அமைச்சர் சொல்றாரு, இப்போ நீங்க 400 பேருக்கு பணி நியமன ஆணை கொடுத்தீங்களே, அது நீங்க வந்து தேர்வு செஞ்சவங்க கிடையாது, நாங்க எங்க ஆட்சியில தேர்வு செஞ்சு வச்சுட்டு போயிருந்தோம். நீங்க அவங்கள கூப்பிட்டு நாங்க வந்து இந்த 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 செடிக்கு நீர் வார்த்து இதை வந்து பழமா காஞ்சு தொங்குற நேரத்துல நீங்க வந்து பறிச்சுக்கிட்டு நீங்க ஸ்டிக்கர் ஒட்டிடுறீங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால இந்த வெள்ளை அறிக்கை ஒரு கவலைக்கிடமான ஒரு நிலையில் நம்முடைய மின்சாரத்துறையும் பொதுத்துறை நிறுவனங்களும் இருப்பதை காட்டுகிற இன்னொரு ஒரு வெளிப்பாடு. எல்லா பொதுத்துறை நிறுவனங்களும் வெகு சில தவிர மீதி எல்லாம் நிறைய நட்டத்துல போகுது. தமிழ்நாடு கனிம வளத்துறை நட்டத்துல போகும், நீங்க நம்ப முடியுமா? அது நட்டத்துல போகுது. அப்போ தனியார் கம்பெனிகள், தனியார் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள், தொழில்கள் அவை வெற்றிகரமாக நடப்பதற்கும் பொதுத்துறையில் இருக்க நிறுவனங்கள் எப்போதும் இப்படி அழுது வடிவதற்கும் ஏதாவது காரணம் இருக்கணும். இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் மாற்றுவதற்கு நம்ம நிறைய பண்ணணும். இந்த அரசு வந்து இந்த 5 ஆண்டுகள்ல இதெல்லாம் சரி பண்ணிட முடியாது பெரிய அளவு. பட் ஒரு தொடக்கம் தொடங்கி அதை வந்து அந்த இடத்துக்கு போறதுக்கான வழிமுறைகளை பண்ணலாம். இதுல இந்த வெள்ளை அறிக்கையினுடைய அதனுடைய ஒரு நல்ல வெளிப்பாடு என்னன்னா, இந்த அரசு வந்து ஒரு புதிய அளவுகோலை காட்டுது. நாங்க வந்து வெளிப்படைத்தன்மையோட இருப்போம், நாங்க குறைவா இந்த அளவுக்கு மின்சாரம் வாங்குவோம், நீங்க உங்களுடைய மின்சார பயனீட நீங்க தினசரி போய் பார்க்கலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் சர்வசாதாரணமா இருந்திருக்கும். காலையில் எழுந்த உடனே நம்ம பல் துளக்குற மாதிரி இதெல்லாம் முன்னாடியே இருந்திருக்கணும். ஆனா அது கூட இல்லை. அதை செய்வதே இன்னைக்கு ஒரு பெரிய சாதனை அளவுக்கு இருக்கிற அளவுக்கு நம்முடைய பொதுவாழ்வினுடைய தரம் இருக்கு, நம்முடைய பொதுத்துறை நிறுவனங்களுடைய லட்சணம் இருக்கு, நம்முடைய தலைவர்களுடைய நிர்வாகத்திறனும் தலைமை பண்புகளும் நமக்கு இருக்கு. இதுதான் இந்த வெள்ளை அறிக்கை ரொம்ப கவலைக்கிடமான ஒரு நிலையை நமக்கு எடுத்து சொல்லுது. வெள்ளை அறிக்கை கவலைக்கிடமா இருக்கான்னு கேட்டா தமிழ்நாடு தான் கவலைக்கிடமா இருக்குன்னு நினைக்கிறேன் சார். இப்போ ஸோ கிட்டத்தட்ட 58 கோடி அப்படின்றது இட்ஸ் நாட் ஈஸி. ஏன்னா வந்து நம்ம முன்னாடி இருந்த வெள்ளை அறிக்கையிலே பார்த்தீங்கன்னா எவ்ரி சிங்கிள் பர்சனுக்குமே 1.28 lakhs வந்து கடன் இருக்கு. எல்லாரும் திங்க் பண்ணுவாங்க, நான் எப்போ கடன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஊழல் நடந்திருக்கு அப்படின்றத இதுக்கு முந்தைய அரசு வந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு தைரியம் இல்லாமல் இருந்தாங்க. பட் இன்னைக்கு இருக்கிற அரசு வந்து அதை வெளியில கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அடுத்த ரைடு இந்த மாதிரி விஷயங்கள். ஏன்னா எப்படியும் உள்ள யாரெல்லாம் கலெக்ட் பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் நம்ம வாங்கி ஆகணும் இல்லையா? ஸோ இப்போவுமே வந்து முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு அவங்க வீட்டில் வந்து ரைட் போயிருக்கு. பட் எதுவுமே வந்து ஒரு அரசியல் பழி வாங்கும் நடவடிக்கை அப்படின்ற ஒரு கோணத்துல தானே இன்னுமே டிஎம்கே பார்க்குது. இல்லை, அது பழைய திமுக அதிமுக அரசுகள் மாறி மாறி வரும்பொழுது இந்த மாதிரி சோதனைகள் நடக்கும் பொழுது அவங்க அரசியல் பின்னணி இருக்கு, அரசியல் நோக்கத்தோடு இது நடக்குதுன்னு சொன்னதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதுல அரசியல் நோக்கம் இருந்தாலும் கூட இந்த சோதனைகள் உங்களுக்கு மடியில கனம் இல்லைன்னா வழியில பயம் இல்லை. அதனால இந்த சோதனைகளை நீங்கள் வரவேற்க வேண்டும். உங்கள் இல்லங்களை திறங்கள், வந்து பாருங்கன்னு சொல்லுங்க. அப்படித்தான் நீங்க இருக்கணும். அதுதான் ஒரு புதிய அரசியலை உங்களுக்கு தமிழகத்துல உருவாக்கும். ஆமா, அதுதான் பண்ணணும். உங்களுக்கு என்ன கஷ்டம்? உங்களுக்கு மடியில கனம் இல்லைன்னா என்ன கஷ்டம்? வந்து அவர்கள் முட்டாள்கள்னு காட்டுங்க, நிரூபிங்க. வந்தவர்கள் வந்து வெறும் கையோடு போகட்டும், அதுதானே. அதை விட்டுட்டு இதுல என்ன அரசியல் பின்னணி அதுன்னு சொல்றது? நீங்க வந்து சுத்தமானவர்களாக இருந்தால் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை வைப்பதை காட்டிலும் வாங்க பாருங்க என்று சொல்லுங்கள். ஓகே, பட் ஆனா அவங்க போறதுக்கு முன்னாடியே போயிட்டு ரைட் நடக்கிற இடத்துல வந்து டோர் ஓப்பன் பண்ணுங்க, நான் முன்ன எம்பி வந்திருக்கேன், ஸோ நான் வந்து உள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. ஸோ இதுவுமே வந்து ஒரு அநாகரிகமான ஒரு செயல் தானே சார். ரைட் நடக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன சார் வேலை? ஸோ ரைடுன்றது வந்து இப்போ நீங்க இன்னும் எத்தனை அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் வீட்டுக்கு போக போகுது அப்படின்றது தெரியல. ஸோ ஒரு பக்கம் என்னன்னா நாங்கள் வந்து 40 lakhs எடுத்திருக்கோம் அப்படின்னு அதிகாரிகள் தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டது. ஆனா ஏவா வேல் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இல்லைங்க ₹1 கூட அவங்க எடுத்துட்டு போகல. இல்ல, இந்த இதெல்லாம் வந்து நீதிமன்றத்துல இந்த அவங்க அரசு தரப்புல வழக்கு பதியும் பொழுது அவங்க காட்ட போறாங்க. அந்த நேரத்துல தான் நமக்கு தெரியும் எது உண்மைன்னு. ஓகே ஓகே ஓகே. ஸோ நம்ம நினைச்சது என்னன்னா 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு நினைச்சோம். ஏன்னா வந்து 13 லட்சம் அப்படின்றப்போ, ஸோ 13 லட்சம் கோடி அப்படின்னா இதுல வந்து 3 லட்சம் கோடி அதாவது கடனா கூட அவங்க காட்ட முன் வரல இல்லையா? இல்ல, அப்படி இல்லை. இது பொதுத்துறை நிறுவனங்களுடைய கடனை வந்து நம்ம இது வரைக்கும் தனியா பார்த்துருந்தோம். இதை சேர்த்து சொல்றாங்க, அவ்வளவுதான். நமக்கு இந்த நிதிநிலை வெள்ளை அறிக்கை சொன்ன எல்லா தகவலும் நமக்கு முன்னாடியே தெரியும். எதுவும் புதுசு கிடையாது.
ஓகே. இந்த வெள்ளை அறிக்கைகளுடைய இன்னொரு காரணம் என்னன்னா, இந்த அரசு பண்றதுக்கு இவ்வளவு சிரமத்துக்கு இடையில நாங்க வேலை செய்யறோம், எங்களுடைய வாக்குறுதிகள் நாங்க நிறைவேற்றுறதுக்கு எங்களுக்கு டைம் வேணும், அதனால அதை நீங்க புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் பின்னாடி நிறைய நாள் இவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அதை மக்கள் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஒண்ணு. ரெண்டாவது, பழைய ஆட்கள் தவறிழைத்ததுனால தான் இவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதனால அவர்களுக்கு இந்த புதிய அரசு நன்றி சொல்ல வேண்டும். ஓகே. ஸோ இது பாசிபிலிட்டி நினைக்கிறீங்களா சார்? இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த தமிழ்நாட்டின் மீது இருக்கக்கூடிய கடன் சுமையில தாவேக அரசு அறிவிச்சிருக்கக்கூடிய திட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கலாம். ஓ அப்படியா? எஸ். அதுக்கு ஒரு லட்சம் கோடி தேவைமா ஒரு வருஷத்துக்கு? அதை பண்ணலாம். நிறைய ஓட்டைகள் இருக்கு அரசுல. அந்த ஓட்டைகள் எல்லாம் அடைச்சா தமிழ்நாடு கனிம வளத்துறை எதுக்கு நஷ்டத்துல போகணும்? எங்க கனிம வளங்கள்லாம் சுரண்டப்பட்டுக்கிட்டு இருக்கு, அவ்வளவு சுரண்டப்படுதுன்ற பட்சத்துல. அதனால அதெல்லாம் அரசு கருவூலத்திற்கு வரலாம். அப்புறம் முதல்வரே சொன்ன மாதிரி கட்சி நிதின்ட்டு தனியா வாங்கிட்டு இருந்ததெல்லாம் அரசு கருவூலத்திற்கு வரும்னு சொன்னாரு. அதை பண்ணலாம். பத்திரப்பதிவுத்துறையில ஒரு இணை பொருளாதாரம் நடந்துட்டு இருந்துச்சு. அதை புல்லுக்கு பாஞ்சிட்டு இருந்த அந்த நீரை நெல்லுக்கு பாய திருப்பலாம். இந்த மாதிரி எங்கெல்லாம் அரசு துறையோ அந்த அரசு துறையில அத்தனை ஓட்டை இருக்கு, அந்த ஓட்டைகளை நிரப்புறதும் அங்க இருந்த இணை பொருளாதாரத்துல ஒரு பங்கு இந்த பக்கம் இங்க கட்டணமே வைக்கலாம். இப்ப நேற்று பாஸ்போர்ட்டுக்கு பாஸ்போர்ட் வாங்குவதுக்கான கட்டணத்தை உயர்த்திட்டாங்க. நீங்க வேகமா பாஸ்போர்ட் வேணும், ஒரு நாள் 2 நாள்ல வேணும்னா தத்கல்னு ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. அதுக்கு நீங்க அதிகமா பணம் தரீங்க. அந்த மாதிரியே பத்திரப்பதிவுத்துறை, மோட்டார் வாகனத்துறை, ஒரு தாசில்தார், வட்டாட்சியர், கோட்டாட்சியர் அலுவலகம், சென்னை மாநகராட்சி, இந்த மாதிரி அரசு துறைகள், பஞ்சாயத்துகள், இங்க எல்லாமே நீங்க விரைவாக ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கூடுதல் கட்டணமா வச்சீங்கன்னா அது கருவூலத்துக்கு வரப்போகுது. நானோ அல்லது நீங்களோ கட்டணம் ஒரு 500 ரூபா கூட கட்டுறதுக்கு நீங்களும் நானும் தயங்க போறோமா? அந்த 500 ரூபாய்க்கு மேல நாம கையூட்டா கொடுத்துட்டு இருந்தோம் முன்னாடி. அது இன்னைக்கு கருவூலத்துக்கு தானே போகுதுன்னு நினைச்சு கொடுப்போம். அதனால இந்த மாதிரி எல்லாம் அவர்கள் நிதி ஆதாரங்களை பெருக்கலாம். அவருடைய வாக்குறுதிகளில் பெரும்பாலானவற்றை அவர் செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். கிரெடிட் கார்டு ஓவர் ஜிவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.